ஜெயலலிதா அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் நடந்த இரண்டாவது கிளாஸை பற்றி பார்ப்போம். இது 1994 வந்து ஃபிலிம் சிட்டி ஓப்பனுக்கு சென்னையில் வந்து எல்லா நடிகர்களும் வந்திருக்காங்க. ஏன்னா ஃபிலிம் சிட்டி ஓப்பன். ஸோ அப்படி இருக்கும்போது மேடையில் பார்த்தா சிவாஜி அவர்களை உட்கார வைக்கல, பார்த்தாங்க ஜெயலலிதா அவர்களும் அப்புறமா ப்ரொடியூசர் குஞ்சுப்பன் மோகன் இது மாதிரி அவங்க கட்சியில் இருக்கவங்க தான் வந்து மேடையில் உட்காந்துருந்தாங்க. கீழே தான் பார்த்தா ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், சிவாஜி அவர்கள் எல்லாருமே கீழே தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் ரஜினி அவர்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஏன்னா சிவாஜி எவ்வளோ பெரிய ஆக்டர், அவரை மேடையில் ஏற்றாமல் விட்டுட்டாங்களேன்னு சொல்லி அவ்வளோ கோவமாக இருந்து திரும்பி 1995 வந்து சிவாஜி அவர்களுக்கு வந்து செவ்வாழை விருது கிடைக்குது. ஸோ அதுக்காக பெருசாக பாராட்டு விழா மாதிரி பண்ணுறாங்க. அது ஜெயலலிதா அம்மா அவங்க பீரியடில் நடக்குது. ஸோ அதனால பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. எல்லா நடிகர்களும் கூப்பிட்றாங்க. ரஜினி அவர்களும் போகிறாங்க. போயிட்டு ரஜினி அவர் என்ன பண்ணுறாருன்னா பேச ஆரம்பிக்கிறது வந்து ஃபிலிம் சிட்டி அவார்ட்லேயே அவருக்கு இந்த பாராட்டு விழாலாம் பண்ணியிருக்கணும். அதை வந்து தப்பு பண்ணிட்டீங்க. ஆனாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணுறது பிரச்சனை இல்லை. எல்லாருமே மனுஷனாக பிறந்தா எல்லாம் தப்பு பண்ணுவோம், அதை மாற்றிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு நில்லுங்க. ஏன்னா சிவாஜி அவர்களுக்கு வந்து உடல் நலம் நல்லா இருக்கணும், நம்ம 5 நிமிஷம் கடவுள்கிட்ட வேணும்னு சொல்லி நிற்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து பயங்கரமா அன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர்லாம் ஹெட்லைனே இதுதான் ஒண்ணுச்சு. ஆனாலும் இது வந்து டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொன்னனால பிரச்சனையே இல்லாம போணுச்சு. ஆனா அதுக்கடுத்து வந்த ஒரு கிளாஸ் தான் பயங்கரமா